நம்மளோட அழகான இந்த சமூகத்துல ஒரு சிலர் இருப்பாங்க. என்ன அடிச்சாலும் திரும்ப திரும்ப அடி கொடுத்தவங்க கிட்டேயே போவாங்க. ஏன்னா அவங்களால ஒரு சில காரியம் நடக்க வேண்டியிருக்கும். அதனால மனதளவுலையும் உடல் அளவுலையும் முடியலனா என்னால முடியலன்னு சொல்லவே மாட்டாங்க. இன்னும் ஒரு சிலர்லாம் அவங்களோட லைஃப் மத்தவங்களுக்காக அப்படியே சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. எப்படின்னா, இது என்னோட உலகம், என்னோட உடம்பு, இது என்னோட மனசு அப்படிங்கறத மறந்து திரும்ப திரும்ப ஹர்ட் பண்ற பர்சன் கிட்டேயே போவாங்க. என்னமோ இவங்க மனசு ஆர்கான் மாதிரி இல்லாம கல்லால் ஆக்கப்பட்டது. என்ன அடிச்சாலும் எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவோம்ல அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. நம்ம மனசை நம்ம தான் பத்திரமா பாத்துக்கணும். மத்தவங்க ஏன்பா உன் மனசு லைட்டா நொறுங்குற மாதிரி இருக்கு, என்னன்னு கொஞ்சம் பாருப்பா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இந்த வீடியோல பார்க்க போற 2 முக்கியமான விஷயத்துல முதல் விஷயம் என்னன்னா, உங்க மனசுல ஓடிக்கிட்டு இருக்க பலதரப்பட்ட எண்ணங்களை உங்களுக்கு நம்பிக்கையானவங்க கூட ஷேர் பண்ணுங்க. அப்படியே மனசுல வச்சு ஒரு நாள் வெடிக்கும் போது நீங்க எல்லாத்தையுமே இழந்துடுவீங்க. சோ தயவு செஞ்சு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, முதல்ல உங்களுக்கு ரொம்ப முக்கியமானவங்க கிட்ட ஷேர் பண்ண கத்துக்கோங்க. அப்படி யாரும் உங்களுக்கு இல்லன்னு கவலைப்படாதீங்க. ஷேர் பண்றதுக்கு யாரும் இல்லனா உங்களுக்கு நீங்க தான் பெஸ்ட் சொல்யூஷன். ஒரு நோட்டை எடுத்து உங்க மனசுல ஓடுற விஷயத்த பாயிண்டா எழுதுங்க. எழுதிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு சிலருக்கு சிரிப்பு வரலாம், ஒரு சிலர் கவலையாகலாம். எதை பத்தியும் யோசிக்காம எழுதிக்கிட்டே இருங்க. ஒரு நாள் அந்த நோட்டை ஓபன் பண்ணி பார்க்கும்போது நீங்க எதையெல்லாம் பெரிய விஷயம்னு நினைச்சு மனசு உடைஞ்சு போய் உட்கார்ந்து இருந்தீங்களோ அந்த விஷயம் இப்போ ரொம்ப சாதாரண ஒரு விஷயமா தெரியும். இப்போ நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த சமூகத்துல ரொம்ப ஈஸியா மன அழுத்தம் தொத்திக்கும். அதுலயும் இந்த ஒர்க் பிளேஸ்ல நடக்கிற விஷயம் இருக்கே, ரொம்ப கஷ்டம். டெட் லைன் ப்ரோக்ராம் பிரஷர். இதுக்குள்ள முடிக்கணும், அதுக்குள்ள முடிக்கணும். ஆல்ரெடி ஒரு 8 வேலை அசைன் பண்ணிருக்கங்கன்னா இன்னும் ஒரு 10 வேலையை தூக்கி தலையில வச்சுட்டு இது இன்னைக்குள்ள முடிச்சிடு அப்படின்னு சொல்லும் போது நம்ம வாயை திறந்து சொல்லலாம், ஏற்கனவே இதெல்லாம் முடிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு, இன்னும் கொடுத்துட்டே இருந்தா எப்படின்னு கைண்டா கேட்கலாம், தப்பு இல்ல. ஆனா நம்ம தான் சொல்ல மாட்டோமே. நம்ம தான் ரொம்ப நல்லவங்களாச்சு, நான் எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவேன், என்கிட்டே கொடுங்க அப்படின்னு வாங்கிக்கிட்டு உட்கார்ந்துருப்போம். காரணம் நம்ம சூழ்நிலை மட்டும்தான். ஆனா உங்க சூழ்நிலைய காரணம் காட்டி உங்க ஹெல்த்தை மறந்துடுறீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நோ அப்படின்னு சொல்றதுக்கே ஒரு தைரியம் வேணுமா? உங்ககிட்ட ஒருத்தவங்க ஒரு விஷயம் சொல்றப்போ அது உங்களால ஏதுக்க முடியாதப்போ நோ அப்படின்னு சொல்லும் போது ஒரு நிமிஷம் அந்த இடத்துல உங்களை நீங்களே அப்ரிஷியேட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்மள நிறைய பேர் எஸ் சொல்றதா நோ சொல்றதா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலேயே எஸ் சொல்லிடுவாங்க. வேற வழி இல்ல, என்ன பண்றது, நம்ம தான் எல்லா வேலையையும் ஒழுங்கா பண்ணிடுவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வாங்கி வச்சுக்கிறது. அதுக்கப்புறம் ஐயோ அம்மான்னு புலம்ப வேண்டியது. இப்படிதான் நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி நேரத்துல ஒரு நிமிஷம் யோசிச்சு நம்ம மைண்ட் என்ன சொல்லுது, இந்த வேலையை நம்மளால செய்ய முடியுமா, எவ்வளோ நேரம் நம்ம உடம்பு தாங்கும், இதையெல்லாம் யோசிச்சு பார்த்து ஒரு முடிவுக்கு வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். இத பத்தி ஏன் சொல்றேன்னா, இங்க நிறைய பேர் ஓடிட்டே இரு, ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாத, கஷ்டப்பட்டதான் வாழ்க்கையில முன்னேற முடியும்னு சொல்லுவாங்க. கரெக்ட் தான். ஆனா மென்டல் ஹெல்த்தை பத்தி ரொம்ப கம்மியா தான் சொல்றாங்க. இதை நம்ம சரியா கையாளல அப்படின்னா பின்னாடி ரொம்ப மோசமான விளைவுகளை ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அமெரிக்காவுல ரீசெண்டா மனநோய் தேசிய அமைப்புல ஒரு ரிசர்ச் பண்ணிருக்காங்க. அதாவது 5 அமெரிக்க பெரியவர்கள்ல ஒருத்தர் மனநோயோட வாழ்றாங்களாம். இன்னும் சொல்ல போனா உங்களோட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற பல பேர்ல ஒருத்தர் மனநோயோட போராடிட்டு இருக்கிறாங்களா. இது அமெரிக்காவில எடுத்தது. இதே நம்ம இந்தியாவில எடுத்தோம்னா அவ்வளவுதான். நம்ம ஆபீஸ்ல 5ல ஒருத்தர் தான் நல்ல நிலைமையோட இருப்பாங்க. ஏன்னா ஒரு சில கம்பெனியெல்லாம் பார்த்தா அக்ரிமெண்ட்ல 8 மணி நேரம் வேலைன்னு போட்டிருக்கும். ஆனா நிதர்சனமான உண்மை என்னன்னா 16 மணி நேரம் வச்சு ஜூஸ் புழிஞ்சிடுவாங்க. சோ இதெல்லாம் நம்ம ஹெல்த்தை எந்த அளவுக்கு பாதிக்கும் தெரியுமா? உடம்புல ரத்தம் வேகமா ஓடிட்டு இருக்கப்போ நமக்கு பெரிய விஷயமா தெரியாது. அதே ஒரு 40 வயசு நெருங்க நம்ம தாத்தா பாட்டி 70 வயசுல செய்யற வேலைய கூட நம்மளா 40 வயசுல செய்ய முடியாது. அப்போ நம்ம உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் இருக்கிற எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கோங்கன்னு நம்ம கம்பெனில எங்கேயாவது கையெழுத்து போட்டுக்கோமா? சோ இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எங்க குரல் கொடுக்கணும், எங்க அமைதியா இருக்கணும். நம்ம ஹெல்த்க்கு அகைன்ஸ்டா ஒரு வேலை வருதுன்னா அந்த இடத்துல நம்ம ஹெல்த்தை எப்படி சேவ் பண்ணணும், இதெல்லாம் நிச்சயம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். இது உங்களோட உடம்பு. உங்களோட உடம்பையும் மனசையும் உங்களை தவிர வேற யாராலையும் நல்லா பாத்துக்க முடியாது. நீங்க போய் யார்கிட்டயும் சண்டை போட வேணாம். ஜென்யூனா சொல்லுங்க, என்னால இவ்வளவுதான் முடியும், என்னோட உடம்பு இவ்வளவுதான் ஒத்துழைக்கும் அப்படின்னு பொறுமையா சொல்ற விதத்துல சொல்லுங்க. இத கேட்கறவங்களும் மனுஷங்க தானே. இத கேட்க உங்களுக்கு சின்ன விஷயமா தெரியலாம். ஆனா நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்து ஒரு டென்ஷனோட வீட்டுக்கு வரப்போ, ஒருவேளை உங்களுக்கு கல்யாணம் ஆகியிருந்தா ஆபீஸ்ல உள்ள எல்லா கோபத்தையும் உங்க மனைவி கிட்டையோ இல்ல உங்க கணவன் கிட்டையோ தான் காட்டுவீங்க. அப்போ உங்க 2 பேர் சண்டையையும் பார்த்து வளர்ந்துகிட்டு இருக்கிற உங்க பசங்க இதுதான் சண்டையா, இப்படித்தான் கோவப்படணுமான்னு நல்லா கத்துக்கிட்டு அவங்க சின்ன இதயத்துல பெரிய ஆணிய இருக்கிற மாதிரி ரொம்ப வலிக்கும். இது அப்படியே அடுத்தடுத்த தலைமுறைய லீட் பண்ணிக்கிட்டே போகும். நம்ம ஒருத்தரோட மனநிலை கெடும்போது நம்மள சுத்தி இருக்கிற பலரோட மனநிலைய நிச்சயம் பாதிக்கும். இதுக்கான வேர் எங்க முளைக்குதுன்னு பாருங்க. அந்த வேர் முளைக்கிறப்பவே அதை கட் பண்ணிட்டா நம்ம மனநிலையும் நம்மள சுத்தி இருக்கவங்க மனநிலையும் ஒரு அமைதியான சூழ்நிலைக்கு கொண்டு போக முடியும். அதுக்கு யார் முதல்ல குரல் கொடுக்கணும்? நம்ம தாங்க. இதுதான் நம்ம லைஃப்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரதுக்கான முதல் படி. இதுக்கு நீங்க வேலையே பார்க்காம லீவ் போடுங்கன்னு நான் சொல்லல. உங்களோட ஒர்க் லைஃபையும் பர்சனல் லைஃபையும் மேனேஜ் பண்றதுக்கு இந்த காலகட்டத்துல
நிறைய சோர்ஸ் அவைலபிளா இருக்கு. கொஞ்ச நேரம் மெடிடேஷன் பண்றது, பாட்டு கேட்கறது, புக்ஸ் படிக்கிறது, கொஞ்ச தூரம் உங்களுக்கு பிடிச்சவங்க கூட ஒரு வாக் போறது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இங்க இருக்கு. நம்ம அதுக்கான நேரத்தை மட்டும் ஒதுக்குனாலே போதும். மாசத்துக்கு ஒரு நாள் லீவ் போட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருங்க. அதுவே உங்களை இன்னொரு மாசத்தை ஓட்ட வச்சிடும். எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. நம்ம இங்க வாழ்றதுக்கு தான் பிறந்திருக்கோம். அதை சந்தோஷமா வாழ்ந்துட்டு போவோம்.